உங்கள் குழந்தை அடிக்கடி அழுகிறதா? பால் கொடுத்தும் அழுகிறது, தூங்க வைத்தும் அழுகிறது, டயப்பர் மாற்றியும் அழுகிறது. அப்படியானால் ஏன் அழுகிறது? உண்மையில் குழந்தையின் முதல் மொழி அழுகைதான். இன்றைக்கு குழந்தை அழுவதற்கான முக்கிய காரணங்கள், அந்த அழுகையை எப்படி புரிந்து கொள்வது, என்ன செய்ய வேண்டும், எப்போது மருத்துவரை அணுக வேண்டும் என்பதை முழுமையாக பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ புதிய பெற்றோர்கள், கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தையை கவனித்துக் கொள்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏனெனில் ஒவ்வொரு அழுகைக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. குழந்தை ஏன் அழுகிறது? பிறந்த குழந்தைக்கு பேசத் தெரியாது, தனது தேவைகளை சொல்லவும் முடியாது. அதனால் குழந்தை பயன்படுத்தும் ஒரே வழி அழுகை. அதாவது, பசி இருந்தாலும் அழும், தூக்கம் வந்தாலும் அழும், வலி இருந்தாலும் அழும், அருகில் அம்மா இல்லை என்றாலும் அழும். இதனால் குழந்தை அழுகிறது என்றாலே பயப்பட வேண்டிய அவசியமில்லை. முதலில் காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். காரணம் ஒன்று, பசி. பெரும்பாலான குழந்தைகள் பசியால் தான் அழுகின்றன. பிறந்த குழந்தைக்கு வயிறு மிகவும் சிறியது, அதனால் அடிக்கடி பால் தேவைப்படும். பசி அறிகுறிகள் கைகளை வாயில் வைப்பது, உதட்டை சப்புவது, தலையை திருப்பி மார்பகத்தை தேடுவது, அமைதியின்றி அசைவது. இந்த அறிகுறிகளை பார்த்தவுடன் பால் கொடுங்கள். அழ ஆரம்பித்த பிறகு பால் குடிக்க சிரமமாக இருக்கும். காரணம் 2, டைப்பர். சில குழந்தைங்களுக்கு ஈரமான டைப்பர் பிடிக்காது. டைப்பர் நனைந்தால் உடனே அழ ஆரம்பிக்கும். சில குழந்தைகளுக்கு டைப்பர் ரேஷும் வரலாம். அதனால் 2 முதல் 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை டைப்பரை பாருங்கள். தேவைப்பட்டால் மாற்றுங்கள். குழந்தையின் தோலை எப்போதும் உலர வைத்துக் கொள்ளுங்கள். காரணம் 3, தூக்கம். குழந்தைக்கு தூக்கம் வந்தாலும் அது அழும். புதிய பெற்றோர்கள் இதை பெரும்பாலும் பசி என்று நினைத்து மீண்டும் மீண்டும் பால் கொடுக்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் குழந்தைக்கு தேவையானது தூக்கம்தான். தூக்கம் வருவதற்கான அறிகுறிகள் கண்களை தேய்த்தல், கொட்டாவி விடுதல், முகத்தை திருப்புதல், எரிச்சலாக இருப்பது. இந்த நேரத்தில் அமைதியான சூழலை உருவாக்குங்கள். விளக்கை மங்கலாக்குங்கள். மெதுவாக தாலாட்டு பாடுங்கள். காரணம் 4, அதிக சூடு அல்லது குளிர். குழந்தைக்கு மிகவும் சூடாக இருந்தாலும் அழும், மிகவும் குளிராக இருந்தாலும் அழும். குழந்தையின் கழுத்தை தொட்டு வெப்பத்தை பாருங்கள். கைகள், கால்கள் மட்டும் குளிராக இருப்பதை வைத்து முடிவு செய்ய வேண்டாம். அறை வெப்பநிலை சுகமாக இருக்க வேண்டும். அதிக ஆடைகளும் தேவையில்லை, குறைவான ஆடைகளும் தேவையில்லை. இப்போது பார்த்தது சாதாரண காரணங்கள். அடுத்த பகுதி, காரணம் 5, கேஸ் அல்லது கோலிக். குழந்தைகள் பால் குடிக்கும் போது காற்றையும் விழுங்கலாம். அந்த காற்று வயிற்றில் சிக்கிக் கொண்டால் அசௌகரியம் ஏற்படும். இதனால் குழந்தை சத்தமாக அழலாம். அறிகுறிகள்: கால்களை வயிற்றை நோக்கி மடக்கிக் கொள்வது, கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொள்வது, முகம் சிவப்பாக மாறுவது, மாலை நேரங்களில் அதிகமாக அழுவது. டிப்ஸ்: ஒவ்வொரு பால் குடித்த பிறகும் குழந்தைக்கு மெதுவாக பர்ப் எடுக்க உதவுங்கள். குழந்தையை தோளில் வைத்து முதுகை மெதுவாக தட்டுங்கள். மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் கேஸ் மருந்துகளை கொடுக்க வேண்டாம். காரணம் 6, அணைவு, காம்பவுட். சில நேரங்களில் குழந்தைக்கு பசியும் இருக்காது, வலியும் இருக்காது. அதற்கு அம்மா அல்லது அப்பாவின் அரவணைப்பு தான் தேவை. பிறந்த குழந்தை அம்மாவின் இதய துடிப்பையும் குரலையும் நன்கு அறியும். அதனால் பெற்றோரின் கைகளில் வந்தவுடன் அமைதியாகிவிடும். டிப்ஸ்: குழந்தையை மெதுவாக தூக்குங்கள், மென்மையாக பேசுங்கள், மெதுவாக ஆட்டுங்கள், தோளில் சாய்த்து அணைத்துக் கொள்ளுங்கள். காரணம் 7, அதிக சத்தம் அல்லது அதிக தூண்டுதல். பலர் குழந்தையை பார்க்க வரும்போது அதிக சத்தம், பிரகாசமான விளக்குகள், தொடர்ந்து தூக்குவது, இவை அனைத்தும் குழந்தைக்கு சோர்வை ஏற்படுத்தும். அப்போது குழந்தை அழ ஆரம்பிக்கும். டிப்ஸ்: அமைதியான அறை, மங்கலான வெளிச்சம், குறைவான சத்தம், தேவையற்ற கூட்டத்தை தவிர்க்கவும். குழந்தையின் அழுகையை எப்படி புரிந்து கொள்வது? ஒவ்வொரு அழுகையும் ஒரே மாதிரி இருக்காது. பசி அழுகை மெதுவாக ஆரம்பித்து படிப்படியாக அதிகரிக்கும். தூக்க அழுகை எரிச்சலாகவும் இடைவெளியுடன் இருக்கும். வலி அழுகை திடீரென்று மிகவும் சத்தமாக ஆரம்பிக்கும். கேஸ் அழுகை கால்களை மடக்கிக் கொண்டு தொடர்ந்து அழும். இந்த வேறுபாடுகளை கவனித்தால் காரணத்தை எளிதாக கண்டுபிடிக்க முடியும். மருத்துவரை எப்போது உடனே அணுக வேண்டும்? பெரும்பாலான அழுகைகள் சாதாரணமானவை. ஆனால் இந்த அறிகுறிகள் இருந்தால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். 3 மாதத்திற்கு குறைவான குழந்தைக்கு காய்ச்சல், மூச்சு விட சிரமம், பால் குடிக்க மறுப்பது, தொடர்ந்து பல மணி நேரம் நிற்காமல் அழுவது, மிகவும் சோர்வாக அல்லது மயக்கமாக இருப்பது, வாந்தி அல்லது வலிப்பு. இந்த அறிகுறிகளை அலட்சியப்படுத்த வேண்டாம். குழந்தையின் பாதுகாப்பு எப்போதும் முதன்மை. அடுத்த பகுதியில், குழந்தையை எப்படி அமைதிப்படுத்துவது? செய்யக்கூடாத தவறுகள் என்ன? இரவு நேரத்தில் குழந்தை அழும்போது என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாம். இதுவரை குழந்தை ஏன் அழுகிறது என்பதை பார்த்தோம். இப்போது குழந்தையை பாதுகாப்பாக எப்படி அமைதிப்படுத்துவது என்று பார்க்கலாம். முதலில் காரணத்தை கண்டுபிடியுங்கள். குழந்தை அழுகிறது என்றவுடன் பதற்றப்பட வேண்டாம். 1 நிமிடம் அமைதியாக இருங்கள். இந்த கேள்விகளை உங்களுக்குள் கேளுங்கள். பசி இருக்கிறதா? டயப்பர் ஈரமாக இருக்கிறதா?
தூக்கம் வருகிறதா? சூடாக இருக்கிறதா? வயிற்றில் கேஸ் இருக்கிறதா? இந்த காரணங்களை ஒவ்வொன்றாகச் சரிபாருங்கள். பெரும்பாலான நேரங்களில் காரணம் எளிதாக கண்டுபிடிக்கப்படும். டிப் 2 குழந்தையை அரவணையுங்கள். புதிய பிறந்த குழந்தைக்கு பெற்றோரின் தொடுதல் மிகவும் முக்கியம். அம்மாவின் குரல் குழந்தைக்கு நிம்மதியை தரும். அப்பாவின் அரவணைப்பும் குழந்தையை அமைதிப்படுத்தும். மெதுவாக தூக்குங்கள். தோளில் சாய்த்து அணைத்துக் கொள்ளுங்கள். மென்மையாக பேசுங்கள். இதனால் குழந்தை பாதுகாப்பாக உணரும். 3 மெதுவாக ஆட்டுங்கள். அது குழந்தையை மிகவும் வேகமாக ஆட்டக்கூடாது. மெதுவான அசைவு மட்டுமே போதும். அம்மாவின் வயிற்றில் இருந்த அனுபவத்தைப் போல மென்மையான அசைவு குழந்தைக்கு அமைதியை தரும். எப்போதும் குழந்தையின் தலை மற்றும் கழுத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். டிப் 4 பர்ஃபிங் மிகவும் முக்கியம். பால் குடித்த பிறகு உடனே குழந்தையை படுக்க வைக்காதீர்கள். முதலில் பர்ஃப் வருகிறதா என்று பாருங்கள். தோளில் வைத்து முதுகை மெதுவாக தட்டுங்கள். சிக்கிய காற்று வெளியேறிய பிறகு குழந்தை நிம்மதியாக இருக்கும். டிப் 5 அமைதியான சூழல். சில குழந்தைகள் அதிக சத்தத்தை விரும்ப மாட்டார்கள். அறையில் டிவி சத்தத்தை குறையுங்கள். அதிக பிரகாசமான விளக்குகளை அணைக்கலாம். மென்மையான தாலாட்டு பாடலாம். சில குழந்தைகள் வெள்ளை சத்தம் ஒயிட் நாய்ஸ் போன்ற தொடர்ச்சியான மென்மையான ஒளியிலும் அமைதியாகலாம். பெற்றோர்கள் செய்யக்கூடாத தவறுகள். குழந்தை அழுகிறது என்பதற்காக கோபப்பட வேண்டாம். சத்தமாக திட்ட வேண்டாம். வேகமாக ஆட்டக்கூடாது. மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தையும் கொடுக்க வேண்டாம். ஒவ்வொரு அழுகைக்கும் உடனே மருந்து தேவையில்லை. குழந்தையின் அழுகை ஒரு பிரச்சனை அல்ல. அது குழந்தை உங்களிடம் பேசும் ஒரு மொழி. அதை புரிந்து கொள்வதே நல்ல பெற்றோரின் முதல் திறமை. அடுத்த பகுதியில் இரவு நேரத்தில் குழந்தை ஏன் அதிகமாக அழுகிறது? கோலிக் பற்றி முழு விளக்கம். பொதுவாக பெற்றோர்கள் நம்பும் தவறான நம்பிக்கைகள். மருத்துவர் கூறும் முக்கிய ஆலோசனைகள். இவை அனைத்தையும் விரிவாக பார்க்கலாம். மீண்டும் வரவேற்கிறேன். இதுவரை குழந்தை ஏன் அழுகிறது, அதை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி அமைதிப்படுத்துவது என்று பார்த்தோம். இப்போது இரவு நேரத்தில் குழந்தைகள் ஏன் அதிகமாக அழுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். இரவில குழந்தை ஏன் அதிகமாக அழுகிறது? பல பெற்றோர்கள் கேட்கும் பொதுவான கேள்வி இதுதான். பகலில் அமைதியாக இருக்கும் குழந்தை இரவில் மட்டும் ஏன் அழுகிறது? இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். மாலை மற்றும் இரவு நேரங்களில் சில குழந்தைகளுக்கு அதிக சோர்வு ஏற்படும். சில குழந்தைகளுக்கு கேஸ் அல்லது கோலிக் அறிகுறிகள் அந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும். சில குழந்தைகள் அடிக்கடி பால் குடிக்க விரும்பும். அதனால இரவில் அடிக்கடி விழித்து அழுவது, குறிப்பாக முதல் சில மாதங்களில் பொதுவாக காணப்படும் ஒரு விஷயம். இது எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. கோலிக் என்றால் என்ன? கோலிக் என்பது ஆரோக்கியமாக இருக்கும் சில குழந்தைகளில் காணப்படும். காரணம் தெளிவாக தெரியாத நீண்ட நேர அழுகை. பொதுவாக இது வாழ்க்கையின் முதல் சில வாரங்களில் ஆரம்பிக்கலாம். மாலை அல்லது இரவு நேரங்களில் அதிகமாக இருக்கும். அறிகுறிகள்: குழந்தை திடீரென சத்தமாக அழத் தொடங்கும். முகம் சிவந்து காணப்படும். கைகளை இறுக்கமாக மூடும். கால்களை வயிற்றை நோக்கி மடக்கும். அமைதிப்படுத்த சிரமமாக இருக்கும். கோலிக் இருந்தாலும் குழந்தை மற்ற நேரங்களில் நன்றாக பால் குடித்து வளர்ச்சியும் இயல்பாக இருக்கலாம். கோலிக் இருந்தால் என்ன செய்யலாம்? முதலில் அமைதியாக இருங்கள். ஒவ்வொரு முறையும் காரணம் கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம். அது பெற்றோரின் தவறு என்று நினைக்க வேண்டாம். உதவும் வழிகள்: பால் குடித்த பிறகு பர்ஃப் எடுக்க உதவுங்கள். குழந்தையை தோளில் வைத்து மெதுவாக நடந்து பாருங்கள். அமைதியான அறையில் வைத்திருங்கள். குழந்தையை பாதுகாப்பாக அரவணையுங்கள். மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் மருந்துகள் அல்லது மூலிகை கலவைகளை கொடுக்க வேண்டாம். இப்போது சில தவறான நம்பிக்கைகளை பார்ப்போம். தவறான நம்பிக்கை 1: குழந்தை அழுகிறது என்றால் கண்டிப்பாக பசி. உண்மை: பசி ஒரு காரணம் மட்டுமே. தூக்கம், டயப்பர், கேஸ், அசௌகரியம் போன்ற பல காரணங்கள் இருக்கலாம். தவறான நம்பிக்கை 2: அழவிடுங்கள், தானாக நிறுத்திவிடும். உண்மை: பிறந்த குழந்தையின் தேவைகளுக்கு விரைவாக பதிலளிப்பது அதன் பாதுகாப்பு உணர்வை வளர்க்க உதவும். தவறான நம்பிக்கை 3: அடிக்கடி தூக்கினால் குழந்தை பழகிவிடும். உண்மை: புதிய பிறந்த குழந்தைக்கு அன்பும் அரவணைப்பும் மிகவும் முக்கியம். குழந்தை தொடர்ந்து ஆறாமல் அழுதால், பால் குடிக்க மறுத்தால், காய்ச்சல் இருந்தால், மூச்சுவிட சிரமப்பட்டால், அல்லது குழந்தையின் நடத்தை திடீரென மாறினால், தாமதிக்காமல் குழந்தை நல மருத்துவரை அணுகுங்கள். இணையத்தில் வரும் எல்லா ஆலோசனைகளும் உங்கள் குழந்தைக்கு பொருந்தும் என்று நினைக்க வேண்டாம். உங்கள் குழந்தையின் நிலைக்கு ஏற்ற ஆலோசனையை மருத்துவரிடம் பெறுவது எப்போதும் சிறந்தது. இந்த பகுதியில் குழந்தை அழுகையை தடுப்பது எப்படி? புதிய பெற்றோருக்கான 10 முக்கிய குறிப்புகள். இந்த வீடியோவின் முழு சுருக்கம். இறுதி முக்கிய ஆலோசனைகளை இந்த பகுதியில் பார்ப்போம். இதுவரை குழந்தை அழுவதற்கான காரணங்கள், அதை எப்படி புரிந்து கொள்வது, எப்போது மருத்துவரை அணுக வேண்டும் என்பதையெல்லாம் விரிவாக பார்த்தோம். இப்போது குழந்தை அடிக்கடி அழாமல் இருக்க பெற்றோர்கள் என்ன செய்யலாம் என்பதை பார்க்கலாம். குழந்தை அழுவதை தடுக்க முடியுமா? முதலில் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தை அழுவது இயல்பானது.
அதை முற்றிலும் தடுக்க முடியாது. ஆனால் சில நல்ல பழக்கங்கள் மூலம் தேவையில்லாத அழுகையை குறைக்கலாம். குழந்தைக்கு சரியான நேரத்தில் பால் கொடுங்கள். டயப்பரை அடிக்கடி பரிசோதியுங்கள். பால் குடித்த பிறகு பருப்பெடுக்க மறக்காதீர்கள். குழந்தை சோர்வடைவதற்கு முன்பே தூங்க வையுங்கள். இப்போது ஒவ்வொரு பெற்றோரும் நினைவில் வைத்திருக்க வேண்டிய 10 முக்கிய குறிப்புகளை பார்ப்போம். 1. குழந்தையின் அழுகையை பார்த்து பயப்பட வேண்டாம். 2. முதலில் காரணத்தை அமைதியாக கண்டுபிடிக்க முயற்சியுங்கள். 3. சரியான நேரத்தில் பால் கொடுங்கள். 4. ஒவ்வொரு ஃபீடிங்க்கும் பிறகு பர்ப் எடுக்கச் செய்யுங்கள். 5. டயப்பரை சுத்தமாக வைத்திருங்கள். 6. குழந்தையை அதிக சூடு அல்லது அதிக குளிரில் வைக்காதீர்கள். 7. அமைதியான தூக்க சூழலை உருவாக்குங்கள். 8. மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் மருந்து கொடுக்காதீர்கள். 9. குழந்தை தொடர்ந்து அழுதால் மருத்துவ உதவியை தாமதிக்காதீர்கள். 10. உங்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள். பெற்றோரின் உடல் மற்றும் மனநலமும் மிகவும் முக்கியம். அன்பான பெற்றோர்களே, புதிய குழந்தையை வளர்ப்பது ஒரு அழகான பயணம். அதே நேரத்தில் அது சவால்களும் நிறைந்தது. சில நாட்களில் நீங்கள் சோர்வாக உணரலாம். சில நேரங்களில் குழந்தை ஏன் அழுகிறது என்று புரியாமல் குழப்பமாக இருக்கலாம். அது மிகவும் இயல்பானது. நீங்கள் மட்டும் அப்படி உணரவில்லை. ஒவ்வொரு பெற்றோரும் இந்த அனுபவத்தை சந்திக்கிறார்கள். அமைதியாக இருங்கள். தேவைப்பட்டால் குடும்பத்தினரின் உதவியை பெறுங்கள். மருத்துவரின் ஆலோசனையை பின்பற்றுங்கள். இன்று நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? குழந்தையின் முதல் மொழி அழுகை. அழுகையின் மூலம் குழந்தை தனது தேவைகளை வெளிப்படுத்துகிறது. பசி, தூக்கம், டயப்பர், கேஸ், கோலிக், அரவணைப்பு தேவை, வெப்பநிலை மாற்றம், இவை அனைத்தும் அழுகைக்கான காரணங்களாக இருக்கலாம். காரணத்தை கண்டுபிடிப்பதே முதல் படி. குழந்தையை பாதுகாப்பாகவும் அன்பாகவும் கவனிப்பதே முக்கியம். ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமானது. ஒரு குழந்தைக்கு பொருந்தும் வழி மற்றொரு குழந்தைக்கு பொருந்தாமல் இருக்கலாம். எனவே உங்கள் குழந்தையை கவனித்து அதன் பழக்கங்களை மெதுவாக புரிந்து கொள்ளுங்கள். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இணையத்தை மட்டுமே நம்பாமல் குழந்தை நல மருத்துவரை அணுகுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். புதிய பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். குழந்தை பராமரிப்பு, ஆரோக்கியம் மற்றும் பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் குட்டிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.